தவறே செஞ்சாலும் ஒருத்தவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்க தயங்குற இந்த காலத்துல எந்த ஒரு தவறுமே செய்யாம போய் வாண்டடா போய் மன்னிப்பு கேட்டிருக்காரு நம்ம கார்த்தி அண்ணன். அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். என்ன நடந்துச்சு எது நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்கலாம். இந்த லட்டுக்குள்ள மாட்டு கொழுப்பு, பன்னி கொழுப்பு, மீன் எண்ணெய் எல்லாம் சேர்த்ததும் சேர்த்தானுங்க. இதோட சேர்ந்து அதுல நடந்த சம்பவங்கள் எல்லாமே ரொம்பவே சுவாரஸ்யமாவும் அற்புதமாவும் நடந்துட்டு இருக்கு. இப்போ கரண்டா அந்த லட்டு சம்பந்தமா என்ன நடந்துட்டு இருக்கு அண்ட் அது சார்ந்த விமர்சனங்களையும் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க என்னன்னு பார்ப்போம். நம்ம நடிகர் கார்த்தி இருக்கார் இல்லையா, சூர்யா அண்ணாவோட தம்பி, அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா மெய்யழகன் அப்படின்னு ஒரு படம் இப்ப நடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தோட ப்ரொமோஷன் விளையாட்டு ஆந்திரால ஒரு ஈவெண்ட் அட்டன் பண்ணியிருக்காரு. அந்த ஈவெண்ட்ல சில கேள்விகள் கேட்டிருக்காங்க இந்த லட்டு சம்பந்தமா. அந்த வீடியோ நீங்க லைட்டா பாருங்க. లడ్డు కావాలా నాయనా, ఇంకో లడ్డు కావాలా నాయనా? ఇప్పుడు లడ్డు గురించి మాట్లాడకూడదు, సెన్సిటివ్ టాపిక్, మనకు వద్దు అది. ఓకే, మోతీచూర్ లడ్డు తెప్పిస్తాం మేము మీకోసం. మోతీచూర్ లడ్డు సిచ్యువేషన్స్ కావాలి మాకు, అంతే సిచ్యువేషన్ కావాలి. லட்டு వద్దు, ఇప్పుడు వద్దు. இந்த வீடியோ நல்லா தெளிவா பாத்திருந்தீங்கன்னா தெரியும், அவர் ஒண்ணுமே பண்ணல. அவர்கிட்ட ஆங்கர் வந்து கேக்குறாங்க, உங்களுக்கு லட்டு வேணுமா? அதாவது சிறுத்தை படத்துல கண்ணா லட்டு தின்ன ஆசையா, கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் வரும்ல, அந்த டயலாக போட்டு உங்களுக்கு லட்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ரவர்சியலான கொஸ்டினை கேட்கறது ஆங்கர் தான், அந்த மேனேஜ்மெண்ட் தான். இதுல கார்த்தி அவர்கள் எந்த இழிவாவும் எதுவும் பேசல, தவறா எதுவும் பேசல, சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, இல்லங்க லட்டு வந்து கான்ட்ரவர்சியலான டாபிக், அதை பத்தி பேச வேணாம், எனக்கு லட்டெல்லாம் வேணாம் அப்படின்றாரு. உடனே வந்துட்டு மோத்திச்சூர் லட்டு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் மறுபடியும் கேக்குறாங்க. அவர் வந்துட்டு இல்லங்க வேணாம் அப்படின்ற மாதிரி அவர் டீசெண்டா எதுவும் தவறெல்லாம் எதுவுமே பேசல. எதுவுமே அவர் திருப்பதி கோயிலையோ இல்ல தேவஸ்தானத்தையோ எதுவுமே அவர் விமர்சிச்சோ தவறாவோ எந்த கருத்துமே அவர் வைக்கல. அப்படி இருக்கிறப்போ పవన్ కళ్యాణோட రియాక్షన్ வந்துட்டு லைட்டா பாருங்க. మీరు లడ్డు మీద జోక్లు వేస్తున్నారు. నేను ఒక సినిమా ఫంక్షన్ లో కూడా చూశాను. లడ్డు ఇస్ ఎ సెన్సిటివ్ ఇష్యూ అని. డోంట్ యు ఎవర్ సే దట్. డోంట్ యు ఎవర్ ట్రై డేర్ టు సే దట్ ప్లీజ్. డోంట్ యు ఎవర్ ట్రై డేర్ టు సే దట్ ప్లీజ్. ఐ రెస్పెక్ట్ యు యాస్ యాక్టర్స్, బట్ వెన్ ఇట్ కమ్స్ టు సనాతన ధర్మ, ప్లీజ్ యు హావ్ టు థింక్ 100 times before you saying a word. One comment. ஒரு ஸ்டேட்டோட டெபுட்டி சிஎம் எந்த மாதிரிப்பட்ட விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றாருன்னு பாருங்க. எதுவுமே நடக்கல. ஆக்சுவலா அவரு சிரிச்சுக்கிட்டு பதில் சொன்னாராமா. இங்க கொஸ்டின் கேட்டது ஆங்கர், தப்பு பண்ணது ஆங்கர் தான். அப்படி பார்த்தா ஆங்கரை தானே நீங்க கேட்கணும், சிரிச்சுக்கிட்டே தானே கேட்டாங்க. இப்ப சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லாம எப்படி கோவத்துல பதில் சொல்லலாம்? இல்லங்க எனக்கு வந்து பதில்லாம் சொல்ல முடியாது, போங்க அங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விரட்டி விட்டுலாமா? அப்போ அவர் சிரிச்சுட்டு பதில் சொல்லிட்டதுதான் இப்ப உறுத்திருச்சு அப்படின்னா, இப்போ அப்ப எப்படி பதில் சொல்லணும்னு நீங்களே சொல்லுங்க. சிரிச்சுட்டு தான் அந்த இடத்துல ஒரு கெஸ்டர் தான் அது. அது வந்து ஃபன் பண்ற விதமா அவர் சிரிக்கல, அது ஒரு கெஸ்டர். நம்ம கிட்ட சிரிச்சுட்டு தான் கேக்குறாங்க, சிரிச்சுக்கிட்டே தான் பதில் சொல்லுவோம். நிறைய இடங்கள்ல சிரிச்சுக்கிட்டே நம்மள திட்டுவாங்க, அந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே தான் நம்ம வந்து அதை கடந்து அதுக்கேத்த மாதிரி பதில் சொல்லுவோமே இல்லையா. கோவத்துல ட்ரிகர் ஆகிலாம் நிறைய பேர் பதில் சொல்றது இல்ல. அது கோவப்படுற இடத்துக்கே அப்படி பண்ணலன்றப்போ சாதாரணமா ஒரு கேள்வி சிரிச்சுக்கிட்டு நார்மலா கேக்குறாங்க, அதுல ஃபன்னு ஒண்ணுமே இல்ல. அவரும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு, அவர் ஃபன் பண்ணவே இல்லை. இதை கூட புரிஞ்சுக்க முடியாம ஒரு ஸ்டேட்டோட டெபுட்டி சிஎம் வந்து ரியாக்ட் பண்ணி கார்த்திக்கு கண்டனம் தெரிவிக்கிற அளவுக்கு இந்த வீடியோல என்ன இருக்கு, முதல்ல என்ன நடந்துச்சு? அப்படி தவறு பண்ணியிருந்தால் கார்த்தி எதுவுமே பண்ணல, அந்த ஆங்கரும் அந்த மேனேஜ்மெண்ட்டும் தான் வந்து தவறு பண்ணியிருக்காங்க. இதுல வேற கார்த்தி போயிட்டு நான் மனசார ரொம்ப வருந்துறேன், நான் வந்து நானும் ஒரு டிவோட்டி தான் திருப்பதிக்கு, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் மன்னிப்பு கேட்டு வச்சிருக்காரு. அவர் மன்னிப்பு கேட்டதோட காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட படம் வந்துட்டு வருது இல்ல, இது வந்து ஆந்திரால ஓடணும், அதுக்காக தான் மன்னிப்பு கேட்டாரு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இங்க நம்ம மக்கள்லாம் வந்துட்டு செம கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா வேற என்ன பண்றது, அந்த ஆளு கண்டனம் கொடுக்கறதுக்காக கார்த்தி எதுக்காக போயிட்டு மன்னிப்பு கேட்கணும்? அது போக சூர்யாவும் வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாருன்னா, பவன் கல்யாண் வந்துட்டு ஒரு ரிப்ளை போட்டு நான் உங்களை எல்லாம் மதிக்கிறேன், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் மூவி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவே மென்ஷன் பண்ணி விட்டுருக்காங்க. சூர்யா அவர்களும் போயிட்டு அவருக்கு ரிப்ளை பண்ணி ரொம்ப நன்றி உங்களுடைய விஷயத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போய் பேசிட்டு இருக்காப்ல. அண்ணனும் தம்பியும் சேர்ந்து அவங்க படம் ஓடணுன்றதுக்காக தவறே செய்யாம மன்னிப்பு கேட்டு நம்மளோட ஊர் மானத்தையே வந்து வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் எல்லாம் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா சேனல்ஸ் வரைக்கும் கார்த்திய வடிவேலு போட்டோ டெம்ப்ளேட் எல்லாம் வச்சு கலாச்சிக்கிட்டு இருக்காங்க. என்னடே எமிராயதி கார்த்தி அண்ணா, இவனுங்க லட்டை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுல சனாதன தர்மத்தை வேற மதிக்கணுமா? இதுக்கு பதில் சொல்ல வேணாம், நான் வந்து சொல்ல விரும்பல அப்படின்னு சொல்றதுக்கு அதுவும் தப்பா? அப்ப பதில் சொல்லலாம்னு சொல்லி பதில் சொன்னா
அதுக்கு கலாய்க்கிற மாதிரியோ இல்ல அதுக்கு உடன்படாத மாதிரியோ ஒரு பதில் சொன்னா அவர் அதை விட்டு ஸ்கிப் பண்றாரு. ஸ்கிப் பண்ற ஒரு மனுஷனையும் பிடிச்சி அடிக்கிறதா இருந்தா இது என்னது இது? அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம பரிதாபங்கள் கோபி சுதாகர் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு லட்டு பாவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டாங்க. அந்த வீடியோவை போட்டு கொஞ்சம் மணி நேரத்திலேயே வந்துட்டு வீடியோவை காணோம். இப்ப என்னன்னா நிறைய பேர் கேள்வி என்னன்னா இவங்களை மிரட்டி அந்த வீடியோவை தூக்க வச்சுட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க, நாங்க யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இந்த வீடியோ பண்ணல, நாங்க வந்து நார்மலா தான் பண்ணணும், நாங்க ஃபன்னா தான் பண்ணணும், ஆனா அது நிறைய பேரோட மனசை புண்பட்டுருச்சு போல இருக்கு, அதனால நாங்க வந்துட்டு அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த வீடியோல கோபி சுதாகரும் எதுவுமே தப்பா பேசல, எதுவுமே தப்பா பண்ணல. உங்களோட சாப்பாடு உங்களோட பிலீஃப் வந்து நீங்க வச்சிருக்கீங்க, நீங்க வந்து வெஜிடேரியன் அப்படின்னா மூக்க பொத்திக்காதீங்க, நாங்க வந்துட்டு வெஜிடபிள்ஸ்க்கு நாங்க மூக்க பொத்திக்கல. அப்படி இருக்கிறப்போ எங்களோட நம்பிக்கையே நாங்க போற வழியை எங்களை வந்து போக விடுங்க, நீங்க போற வழியை நீங்க போய்க்கோங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்ற மாதிரி கருத்துக்களும். அது போக வந்துட்டு அந்த ஒரு மாமி பேசினாங்கல்ல, எல்லாரும் லட்டு செய்யறாள், நாங்க அதனால அதை சாப்பிடறது இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு ரிப்ளை கொடுக்கற மாதிரி சும்மா ஃபன் எலிமெண்டா தான் பேசியிருந்தாங்க. எல்லாரும் தான் வந்து நீங்க போடுற துணியும் நீங்க சாப்பிடுற சாப்பாடு அரிசியும் வந்துட்டு எல்லா ஜாதி மக்களும் வந்துட்டு செஞ்சுதான் வருது, எல்லாரோட கைப்பட்டு தான் வருது. அப்படி இருக்கிறப்ப நீங்க சாப்பிடவே மாட்டேன், உங்கால் செய்யறதுதான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியாதுல்ல மாமி அப்படின்ற மாதிரி ஒரு ஃபன்னா தான் பண்ணிருந்தாங்க. எந்த தவறும் இல்லை, யாரையும் எதுவும் தப்பா பேசல, எதுவும் இல்லை. அவங்களோட கருத்து, அவங்களோட அதுக்கான சுதந்திரம் அவங்களுக்கு இருக்கு, அவங்க அதை பகிர்ந்திருக்காங்க, ஒரு வீடியோவா ஒரு என்டர்டைன்மெண்டா அப்படி கொடுத்திருக்காங்க. ஆனா அந்த வீடியோவை தூக்க வச்சிருந்திருக்காங்க அப்படின்னா இது எவ்வளவு இழிவான செயல். இதுதான் கருத்து சுதந்திரமா? இதுதான் வந்து ஒரு நாட்டோட கருத்து சுதந்திரம். யாருமே அப்ப பேசவே கூடாது, யாரையுமே அப்ப விமர்சிக்கவே கூடாது, இவங்க பண்றதெல்லாம் அப்ப விமர்சிக்கவே கூடாது, எதிர்கருத்துக்கள் வைக்கவே கூடாதுன்னு சொல்ல வராங்களா? லட்டு சம்பவத்துல எத்தனை பேர் மேல சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்குன்னு கேட்டா 0, எவ்வளவு பேரை அரெஸ்ட் பண்ணிருக்குன்னு கேட்டா 0. ஆனா அங்க இருந்து பரிகாரம் பண்றேன்ற பேர்ல எதையாவது பண்ணிக்கிட்டு இதை வச்சு யாராவது ஏதாவது சிரிச்சிட கூட கூடாது, உடனே அதுக்கு ரியாக்ட் பண்றேன்ற பேர்ல அதை வச்சு அரசியல் பண்ணி அதுல ஒரு ஆதாயம் தேடி அதுக்குள்ள ஒரு இதை கிரியேட் பண்றதுன்றது எவ்வளவு இழிவான செயல் அப்படின்றத மக்கள் அனைவரும் புரிஞ்சுக்கணும். 90% அந்த லட்டை பர்ச்சேஸ் பண்றது பாத்தீங்கன்னா நான்வெஜ் சாப்பிடுறவங்க தான் பர்ச்சேஸ் பண்றாங்க இல்லையா? இப்ப இது வந்து நார்த் இந்தியா கிடையாது, இதுக்கு வந்து பெரிய பிரச்சனை வெடிச்சு சதறதுக்கு. சவுத் இந்தியால மேக்சிமம் நிறைய பேர் நான்வெஜ் சாப்பிடுறவங்க தான் பர்ச்சேஸ் பண்றாங்க மேக்சிமம். அப்படி இருக்கிறப்போ எதுக்காக இவ்வளவு ப்ரொடெஸ்ட், எதுக்காக இவ்வளவு பிரச்சனை? இந்த பிரச்சனையை எப்படி ஊதி பெருசாக்குனது, யாரு பெருசாக்குனாங்க? இதில் தவறு இழைக்கப்பட்டிருக்குதான், இல்லன்னு சொல்லல. அப்படி இருக்கிறப்போ அந்த தவறு செஞ்ச நபர்களை கைது பண்ணணும்ல, அதை விட்டுட்டு இந்த பிரச்சனையை ஊதி பெருசாக்கிட்டு இருக்கிறது இந்த வகையில சரி? ஏன்னா பார்ப்பனர்களை கைது பண்ண முடியாது, அவ்வளவுதானே. இப்ப சாதாரணமா ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு விதத்துல ஒரு கொள்கையோட போறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொள்கை அவனுக்கு பிடிச்சிருந்துதான் போவான் முதல்ல. அதுக்கு பிறகு ஒருவேளை அவனுக்கு கொள்கை மாற்றம் வந்து 1-2 இடத்துக்கு தாவலாம், அடுத்த கொள்கைக்கு போகலாம், அது வந்து சரின்னு பட்டு அதுக்கு போகலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மனுஷன் கிட்டத்தட்ட 6-7 விதமான கொள்கைகளையும் 6-7 விதமான ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சம்பந்தம் இல்லாத கொள்கைகளையும் போயிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? இந்த பவன் கல்யாண் அப்படிப்பட்ட ஆளுதான். இங்க பாருங்க, ஹிந்து, முஸ்லிம், கிறிஸ்டியனு, ரைட் விங்கு, லெப்ட் விங்கு சம்பந்தமே இல்லை. அடுத்தது அம்பேத்கரைட். அம்பேத்கர் பேரை சொல்றதுக்கெல்லாம் இவருக்கு தகுதி இருக்கான்னு தெரியல, ஆனா இப்படி எல்லாம் சுத்திட்டு இருந்திருக்காரு ஒரு காலத்துல. பாருங்க, லெப்ட் விங்கு கம்யூனிஸ்ட் கட்சியில இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாரு. அடுத்தது ரைட் விங்கு, சம்பந்தமே இல்ல, ஒண்ணுத்துக்கு ஒண்ணு ஆப்போசிட். இப்படிப்பட்ட ஆளு இவர் சொல்ற வார்த்தைகளும் இவர் வந்துட்டு எடுத்து வைக்கிற அரசியலும் இவர் இந்த இடத்துல ரியாக்ட் பண்ற ரியாக்ஷன்ஸும் எதுவுமே நிரந்தரம் இல்லை. இதெல்லாம் வந்து சும்மா அரசியல் ஆதாயத்துக்காக பண்ணிட்டு இருக்காருன்றத மக்கள் புரிஞ்சுக்காம இருக்காங்கன்றதுதான் ரொம்பவே வேதனைக்குரிய விஷயமாவே இருக்கு. திருப்பதி கோயில்ல நடந்த சம்பவத்துக்கு விஜயவாடால இருக்கிற ஒரு கோயில்ல துணை முதலமைச்சர் ஆகிய பவன் கல்யாண் அவர்கள் வந்துட்டு அங்க போய் ஏதோ படியெல்லாம் கழுவி விட்டுட்டு இருக்காப்புல. திருப்பதியில அடிச்சா ஒட்டுமொத்த ஆந்திராவுக்குமே வலிக்கும்னு சொன்ன மாதிரி திருப்பதி கோயில நடந்த சம்பவத்துக்கு விஜயவாடால போய் உட்கார்ந்து இருந்து கோயில்ல படியெல்லாம் கழுவிட்டு இருக்காரு இவரு. கேட்டா பரிகார பூஜை, சனாதன தர்மம் அப்படி இப்படின்னு நெத்தியாக சொல்லுவானுங்க. இந்த கோபி சுதாகரோட வீடியோ போனதுக்கு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நார்மலா வீடியோ போடுறாங்கன்னா யாரு பாப்பாங்க? அவரோட சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம எல்லா மக்கள்லாம் பார்ப்போம், அது அப்படியே கடந்து போயிரும் இல்லையா? ஆனா இப்ப அந்த வீடியோவை பிரைவேட் ஆக்குனது இல்ல டெலீட் பண்ணது நிமித்தமா என்ன ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே எடுத்து பரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சங்கி பயல்கள்லாம் ஏதோ பண்ணி தான் வீடியோ டெலீட் பண்ண வச்சுட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா போய் ஷேர் பண்ணுவாங்கல்ல நிறைய பேர். இதை வந்து இந்த ரீச் வந்து ரொம்ப அமோகமா இருக்கும். நார்மலா ரீச் ஆகுறத விட இது வந்து ரொம்ப பயங்கரமா ரீச் ஆகும்.
ஒருவேளை அதுக்காகவும் பண்ணிருக்கலாமோ அப்படின்ற ஆங்கிள் எனக்கு கேள்வி எழும்புது. அப்படி பண்ணியிருந்தாலும் அதுல எந்த தவறும் இல்ல. அது அவங்க வந்து என்டர்டெய்னிங்கா பண்ணணும் அப்படின்னு நினைச்சு பண்ணிருப்பாங்க. இதுல மனசு புண்படுறது மாதிரிலாம் எதுவுமே இருந்த மாதிரி எனக்கு தெரியல. யாரையுமே காயப்படுத்தல. அவங்களோட ஸ்டைல்ல அவங்களோட விமர்சனங்களை வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். நாம் தமிழர் கட்சியோட கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கோபி சுதாகரோட வீடியோ ரிமூவ் பண்ணது சம்பந்தமா ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க. பரிதாபங்கள் சேனல்ல இருந்து இந்த லட்டு பாவங்கள் வீடியோ நீக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த வீடியோவோட காணொளிகளை எடுத்து பரப்புவது அயோக்கியத்தனத்தின் உச்சம்னு பதிவு போட்டிருக்காங்க. கருத்து சுதந்திரத்துக்கு உரிமையே இல்லையான்னு கத்தி கூப்பாடு போட்ட சாட்டை துரைமுருகன் அண்ணன் அவர்கள் வந்துட்டு இப்ப இந்த இடத்துல ஏன் கருத்து சுதந்திரத்தை பார்க்கவே இல்லைன்னு கேள்வி வருதா இல்லையா? கோபி சுதாகர் எந்த வகையிலயும் ஆபாசமாவோ தவறாவோ எந்த கருத்துக்களையும் பகிரல. அவங்க சரியாதான் வீடியோ பண்ணிருக்காங்க. அந்த வீடியோவை சங்கி கூட்டங்கள் அந்த வீடியோவை எடுக்க வச்சுட்டாங்கன்றது தெரியுமா தெரியாதா அண்ணனுக்கு? அப்போ இங்க அடக்குமுறை நடந்துட்டு இருக்கு. வீடியோவை எடுக்க வச்சிருக்காங்க. அத போய் கேட்கறதுக்கு இல்லாம வீடியோ போட்டவங்களோட வீடியோவை எடுத்து பரப்புறவங்க வந்து அயோக்கியர்கள்னு சொல்றது எந்த வகையில சரி? முன்னாடி எல்லாம் மறைமுகமா தான் சப்போர்ட் பண்ணுவீங்க, இப்போ டைரக்டாவே பிஜேபிக்கு சப்போர்ட்டா? ஒரு காணொளியை அதை உருவாக்கியவன் நீக்கிய பிறகு அதை சார்ந்த சிக்கல்கள் என்ன வந்தாலும் இந்த பரப்புறவங்களையே சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை சொல்லியிருக்காரு. இது என்ன நீதிமன்றத்தில இருந்து ஆர்டர் கொடுத்ததா? நீதிமன்றத்துல இருந்து சொல்லிட்டாங்களா இது ஆபத்தான காணொளி, இது தவறான காணொளி, இதை யாரும் எடுத்து பரப்பக்கூடாதுன்னு சொன்னாங்களா என்ன? எந்த ஆர்டரும் அப்படி வரலையே, யாருக்கு அதுக்கும் அப்படி போகலையே. அப்படி இருக்கிறப்போ எப்படி இதை சொல்லலாம் அண்ணன்? ஒரு பாட்டு பாடினதுக்கு என்னைய பாட விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் கருத்து சுதந்திரத்துக்கு அப்படியே போர்க்கொடியை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாப்புல, இங்க பார்த்தா கருத்து சுதந்திரம் மறுக்கப்படுற ஒரு இடத்துல கருத்து சுதந்திரத்துக்கு அண்ணன் தலை வச்சு கூட படுக்க மாட்டாரு. ஏன்னா இது திராவிடம் சார்ந்த அரசியல் பேசுற ஒரு காணொளி இல்லையா? அதனால அண்ணனுக்கு கஷ்டம்தான். அடுத்ததா திரௌபதி அப்படின்ற ஒரு மகா காவியத்தை உருவாக்கிய ஒரு இயக்குனர் மோகன்ஜி அவர்களை கைது பண்ணியிருந்தாங்க. அவ்வளவுதான், நம்மள முடிச்சு விட்டீங்க போங்க. அவர் எதுக்காக கைது பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா, பழனி பஞ்சாமிர்தத்துல கருத்தடை மாத்திரைகளை வந்து யூஸ் பண்ணி இது பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ இது பண்ணிட்டு பப்ளிக்ல வந்து பப்பரப்பான்னு பேசிக்கிட்டு இருந்ததுனால கைது பண்ணாங்க. கைது பண்ணி அவரை திருச்சியில ஆஜர்படுத்தினதுக்கு பிறகு நீதிமன்றத்தில இருந்தே கைது பண்ற அளவுக்கான ஒர்த் இல்ல, சரி இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஜாமீன் கொடுத்து அனுப்பி வச்சுட்டாங்க. இன்னொரு கும்பல் பாத்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி இல்ல ஏற்கனவே ஃபேக் ஐடி வச்சிருந்த ஒரு கும்பல் வந்துட்டு சூர்யா அவர்கள் டைரக்டா போய் பவன் கல்யாண் கிட்ட மன்னிப்பு கேட்ட மாதிரியும் ஒரு ட்வீட்டை போட்டு, அந்த ட்வீட் வேற பாத்தீங்கன்னா 2 மில்லியன் பேர் பார்த்திருக்காங்க, 31,000 லைக் வேற வந்திருக்கு. ஐயோ கருமம். மாட்டுக்கறி பத்தி ஒரு விஷயம் பேசியே ஆகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மாடு வந்து அவங்களுக்கு புனிதம், அதனால அவங்க சாப்பிடக்கூடாது, யாருமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க. அவங்களுக்கு புனிதமா இருக்கலாம், நமக்கு அது ஒரு சாப்பாடு. நாங்க புனிதம்னு பாக்குறோம், அதனால நீயும் அதை புனிதம்னு பாக்குறனா இது எந்த வகையில சரி? இவங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, இப்ப என் தங்கச்சி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், என் தங்கச்சியை நான் தங்கச்சியா பாக்கலாம், ஆனா என் தங்கச்சியோட புருஷன் வந்துட்டு என் தங்கச்சியை நான் தங்கச்சியா பாக்குற மாதிரியே பாக்கலாமா? புரியும்னு நினைக்கிறேன். சங்கி பிரின்ஸ் அப்படின்ற ஒருத்தர், அவர் பேர்லயே சங்கி இருக்கு. அவரு பாத்தீங்கன்னா ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறை வந்து இவர்கள் மேல வழக்கு பதிவு செய்யாது, ஏன்னா இங்க வந்து திமுக ஆட்சியில இருக்கு. ஆந்திரா காவல்துறை வந்து வழக்கு பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா காவல்துறை எல்லாம் போட்டு டாக் பண்ணிட்டு இருக்காப்ல. இங்க இருக்கிறவங்க எல்லாம் வந்து தவறான இன்டென்ஷனோட தவறா வந்து அவரை சித்தரிச்சு பரப்பிக்கிட்டு இருக்கோம், ஆந்திராவோட சிஎம்ஐயும் டெபுட்டி சிஎம்ஐயும் சொல்லிட்டு கேனத்தனமா வந்து ட்வீட் எல்லாம் போட்டுட்டு இருக்காப்ல அந்த சங்கி பிரின்ஸ். அது மட்டும் இல்லாம பகிரங்கமா மிரட்டல்லாம் வேற கொடுத்திருக்காரு பாத்துக்கோங்க. எப்படின்னா, எங்களுக்கும் நேரம் வரும், எப்பவுமே டிஎம்கே மட்டுமே ஆட்சியில இருந்துட்டு இருக்காது, நீங்க வந்து எங்களோட நம்பிக்கையை அபியூஸ் பண்ணிட்டீங்க, உங்களை நாங்க வந்து கழித்திங்க வைக்காம விடமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டெல்லாம் விட்டுருக்காரு. இவனுங்கெல்லாம் ஆட்சியில வந்து உட்கார்ந்தா கருத்து சுதந்திரத்துக்கான கொஞ்சம் கூட அர்த்தமே இல்லாத மாதிரி ஆயிரும்னு நினைக்கிறேன். கருத்து சுதந்திரத்துக்காக பேசி போராடி கத்திக்கிட்டு இருக்கிற ஒரு ஆளே கருத்து சுதந்திரம் அந்த உரிமை மீறப்போ வந்து அதுக்காக குரல் கொடுக்காம எவன் சங்கிலே மிதிக்கிறானோ அவனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இன்னும் நல்லா மிதின்னு சொல்ற இடம் இருக்கிறப்போ இவங்கெல்லாம் ஒரே ஒண்ணுக்குள்ள மண்ணா இருப்பாங்களோ ஒருவேளை. மாட்டோட கோமயத்தை கொண்டு போய் லட்டு மேல எல்லாம் தெளிச்சிருக்காங்க, லட்டு செய்யற இடம் லட்டு மேல எல்லாம் கொண்டு போய் தெளிச்சிருக்காங்க. இப்ப என்ன கேள்வினா, இதே விஷயத்த ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட் பண்ணிருந்தா என்ன பண்ணிருப்பாங்க? வந்து ஹைஜீனை வந்து அஃபெக்ட் பண்ற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்டாரண்டே இழுத்து மூடி இருப்பாங்கல்ல. ஆனா இது கோயில்ல நடக்கிறப்போ அந்த லட்டு தான் மக்கள் எல்லாம் எடுத்து சாப்பிடுறாங்க. கோமயம் தெளிச்ச லட்டு சாப்பிடுறதுக்கு
பீஃப் லட்டு எவ்வளவோ மேலாச்சு, அதுக்கு பேரே பீஃப் லட் ஆயிருச்சு இப்போ. இவங்களுக்கு உண்மையாவே பரிகாரம் பண்ணணும்னா அந்த நெய் மேல இல்ல அந்த மாட்டோட கொழுப்பு, பன்னி கொழுப்பு, மீனோட எண்ணெய் அது மேலதானே இவங்க வந்து கோமயத்தை தெளிக்கணும். இவங்க எப்படி வந்து லட்டு மேல தெளிக்கிறாங்க? லட்டு தான் புனிதமாச்சுல்ல, அதுதான் உண்மையா புனிதமான பிரசாதமாச்சுல்ல. அந்த லட்டுக்குள்ள இருந்த அந்த இது மேலதானே தெளிக்கணும், இந்த இன்கிரீடியன்ஸ் மேல. அப்படி இருக்கிறப்போ லட்டு மேல தெளிச்சு அதை அன்ஹைஜீன் ஆக்குறாங்க. இதுல வந்து யாருமே நடவடிக்கை எடுக்காம இருக்காங்க. இதெல்லாம் எப்படின்றது புரியல. நடந்தது தவறு தவறுன்னு கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கிற கூட்டம் எல்லாம் ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி பீஃப் லட்டா இருந்துச்சு, அதாவது மாட்டு கொழுப்பு சேர்ந்த லட்டா இருந்துச்சு அது. இப்போ வந்து இவங்க அந்த கோமயத்தை தெளிச்சதுக்கு அப்புறம் மாட்டோட கோமயம் கலந்த லட்டா இருக்கு. அவ்வளவுதான். இதுல கஷ்டப்படுறதுக்கு, கத்துறதுக்கு, கதறதுக்கு ஒண்ணுமே இல்ல. சில பேர்லாம் எப்படி ஆரம்பிச்சிட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த கார்த்திக் கிட்ட இதுல சிரிக்கிறதுக்கு என்னடா இருக்குது அப்படின்னு கேட்ட உடனே அவர் அடங்கிட்டாரு பாத்தீங்களா. இப்படிதான் எல்லாரும் ஹிந்துஸ்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா எல்லாரும் வாழை சுருட்டிக்கிட்டு இருப்பானுங்க. கார்த்தி அவர்கள் வாழை இருக்கிறத காட்டவும் இல்ல, அவரு வாழை நீட்டவும் இல்ல, ஒரு சுருட்டவும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அவரு சும்மா செவனேன்னு அவரு அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த கொஸ்டினே அவாய்ட் பண்ணிட்டாரு. அவாய்ட் பண்ணதுக்கு கூட இந்த சங்கி பயல்கள்லாம் ட்ரிகர் ஆகி என்னெல்லாமோ, அதாவது ஒருத்தனை பிடிச்சி அடிக்கணும், ஏதாவது சொல்லணும். அவனுங்களுக்கு இருக்கிற வன்மம், கஷ்டம், பீஃப் லட்டு உள்ள போனது கஷ்டமா இருக்கிற நிலைமையினால அதை வந்து எங்கேயாவது கொண்டு போய் காட்டணும்னு கார்த்தி மேல கொண்டு போய் கார்த்தியை போய் கடிச்சு வச்சிட்டு இருக்கானுங்க. ஏண்டா உலகமே இந்த சம்பவத்தை பார்த்து சிரிக்குது, கார்த்தி சிரிக்க கூடாதா? அவரு ஃபன் பண்றதுக்காகவோ இழிவுபடுத்துற விதமாவோ சிரிக்கல. சாதாரணமா அவரு சிரிச்சுக்கிட்ட பதில் சொன்னாரு. பா என்ன பொங்குறானுங்கப்பா. இந்த மாரிதா சான்சஸ் அப்படின்ற ஒரு நபர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். அவரு பாத்தீங்கன்னா சிவகுமார் அவர்கள் சபரிமலை பற்றியும், கார்த்தி அவர்கள் திருப்பதி பற்றியும், ஜோதிகா அவர்கள் கோயில்கள் பற்றியும் பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுல மட்டும்தான் தெரிய முடியும், ஆந்திரால போய் பேசுனா அவங்க எல்லாம் அடிச்சு ஓட விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா கார்த்தி அவர்கள் ஆந்திரால போய் திருப்பதி பத்தி எதுவுமே பேசல. அதை முதல்ல மனசுல வச்சுக்கிட்டு இருக்கணும். அது போக இவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஆந்திரால இருக்க ஹிந்துக்கள்லாம் வந்து ஒற்றுமையா இருக்காங்க, ஆந்திரால போய் அதனாலதான் இவங்களால பேச முடியல, தமிழ்நாட்டுல இருக்கிற ஹிந்துக்கள் ஒற்றுமையா இல்ல, அதனால இவங்க எல்லாம் இந்த மாதிரி பேசிக்கிட்டு தமிழ்நாட்டுல திரிகிறாங்கன்னு சொல்லி ஒரு மத வெறியையும் ஒரு வெறுப்பு உணர்வையும் வந்து ஒரு வன்மத்தையும் கொண்டு போய் ஒரு குடும்பத்துக்கு மேல இறக்கி வச்சுட்டு இருக்காப்ல. இவங்க யாருமே எங்க பேசுனதுலயுமே எந்த தவறுமே இல்ல. ஜோதிகா அவர்கள் என்ன கேட்டாங்க, இவ்வளவு கோயில் கட்டுறதுக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்கலாம்ல அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்களே வெளியே, அதுல எந்த தவறுமே இல்ல. ஆக்சுவலா உங்களோட அறிவுக்கு எட்டாத விஷயங்களை பத்தி யாராவது பேசிட்டா உங்களால அதுக்கு பதில் சொல்ல முடியல அப்படின்றதுக்காக அவங்கள போய் கடிச்சு வைக்கிறத முதல்ல நிறுத்துங்க. இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சம்பவத்தை பத்தின உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சீக்கிரமா உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை, டேக் கேர்.